ஜிஎஸ்டில ஆன் ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, அதுதான் முக்கியமான விஷயமே. செங்கல்பட்டுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க, 230 ஏக்கர்ல ஒரு பெரிய டவுன்ஷிப், அதுவும் ஆன் ரோட்டு மேலேயே ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 5 பேஸ்லயும் சேர்த்து 70% புக்கிங்கே ஆயிடுச்சுங்க. இன்னும் 30% மட்டும் தான் இருக்கு. ஆமாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல கண்டிப்பா ஆன் ரோட்டு மேல ஜிஎஸ்டி ஆன் ரோட்டு மேல செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, செங்கல்பட்டுனா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு ஆன் ரோட் மேல இவ்வளவு பெரிய அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு சைட் வந்து கிடைக்குதுன்னா விட்டுருவாங்களா? கண்டிப்பா புக் பண்ணிடுவாங்க. மினிமம் சைஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ரூவ்டோட தான் வந்திருக்கு. நீங்க லோனோ எது வேணா பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்க முடியும். 80 to 90% வரைக்கும் லோன் வசதியோட பக்காவா வந்து பண்ணி தந்துறாங்க. இப்போ இன்னைக்கு சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிகேஎல் மஹிந்திரா சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அதுல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மஹிந்திரா சிட்டிக்கு அடுத்து ஒரு பெரிய டவுன்ஷிப்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க சொல்லாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராங்க. ஐடி கம்பெனிஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க, ஹாஸ்பிடல்ஸ் வருதுன்றாங்க, ஸ்கூல்ஸ் வருதுன்றாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதுவுமே வருதுன்றாங்க. இப்படி இத்தனை வரும்போது கண்டிப்பா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், growth எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜிஎஸ்டி ரோட்ல ஆன் ரோட்டு மேலேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. அதாவது இந்த செங்கல்பட்டுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க, 230 ஏக்கர்ல ஒரு பெரிய டவுன்ஷிப், அதுவும் ஆன் ரோட்டு மேலேயே ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா நம்ம சமீரா தாங்க. சமீரா தான் இந்த ப்ராஜெக்ட்டை நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சமீரா யூனிவர்ஸ் அப்படின்றதா இந்த ப்ராஜெக்ட்டோட நேமுங்க. சமீரா யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த நேமுக்கு ஏத்தாப்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்பாவே பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு யூனிவர்ஸே பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டில இந்த செங்கல்பட்டுலயும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப். அதாவது டவுன்ஷிப் அப்படின்னா நார்மலா ஒரு லேஅவுட் கொடுத்தாங்க அப்படின்னா பிளாட் கொடுப்பாங்க, அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, இபி லைன், ஸ்ட்ரீட் லைட், பார்க், இந்த வசதிகள் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா இது மட்டும் போதாது, ஒரு ஊரையே பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வராங்க. அதாவது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனி அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வராங்க. அதனால தான் யூனிவர்ஸ் அப்படின்ற நேமே பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்குதுங்க. அதாவது இப்ப செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்டா போயிட்டு இருக்கா. குளோபல் சிட்டி, அதாவது அந்த மதுராந்தகத்தை பாத்தீங்கன்னா இப்போ வந்து குளோபல் சிட்டி வேற அங்க ஒன்னு உருவாக்க போறாங்க. செங்கல்பட்டு ஆல்ரெடி சேட்டலைட் டவுன்ஷிப்பா வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த லொகேஷன்ல ஆன் ரோட்டு மேலேயே ஜிஎஸ்டில ஆன் ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 1499 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 1499ங்க. சூப்பரான ஒரு பிரைஸ்ல, அதுவும் ஆன் ரோட்டு மேலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. 1499 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1599 ரூபா, 1699 ரூபா வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் தி லொகேஷன். இதுல முக்கியமான விஷயம் 70% புக் ஆயிருச்சுங்க. இது ஓவராலா 5 பேஸ் வந்து போட்டுருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5. இந்த 5 பேஸ்லயும் சேர்த்து 70% புக்கிங்கே ஆயிருச்சுங்க. இன்னும் 30% மட்டும் தான் இருக்கு. ஆமாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல கண்டிப்பா ஆன் ரோட் மேல ஜிஎஸ்டி ஆன் ரோட் மேல செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, செங்கல்பட்டுனா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு ஆன் ரோட்டு மேல இவ்வளவு பெரிய அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு சைட் வந்து கிடைக்குதுன்னா விட்டுருவாங்களா? கண்டிப்பா புக் பண்ணிடுவாங்க. அதனால தான் இவ்வளவு சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் லிவிங்காக பாத்தீங்கன்னா வேதாந்தா குரூப்ஸ், நம்ம கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க வந்து வில்லாவாவே கட்டி சேல் பண்றாங்க. அந்த இதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸே வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஃபேஸ் 4 அவங்களுக்காகவே வந்து கொடுத்துட்டாங்க. மீதி இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்காக தான் வந்திருக்கு. மினிமம் சைஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ரூவ்டோட தான் வந்திருக்கு. நீங்க லோனோ எது வேணா பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்க முடியும். 80 to 90% வரைக்கும் லோன் வசதியோட பக்காவா வந்து பண்ணி தந்துறாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் ட்ரோன்ல ஏத்தி காட்டுறேன் எந்த அளவுக்கு சைட் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்குள்ள அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வராங்க. அதனால தான் இந்த சைட்டுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இவ்வளவு ஃபாஸ்டா புக்கிங் போயிட்டு இருக்காங்க. நீங்க ஆப்போசிட்ல போகும்போதே இந்த ரோட்ல ஜிஎஸ்டி ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு. வெளியில கிராண்ட் ஆர்ச், ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் மட்டுமே அருமையா வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சைட்டை பார்த்து பண்ணிருக்காங்க. உள்ளேயே இபி லைன், ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ள வந்துருங்க. பார்க் தனித்தனியா ஒவ்வொரு பேஸுக்குமே தனித்தனியா பார்க் வசதி கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்ததுனால தான் என்னமோ தெரியல இந்த சைட்டுக்கு சமீரா யூனிவர்ஸ் அப்படின்ற நேம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஊரையே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். செங்கல்பட்டு சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப் இவ்வளவு மினிமமான பட்ஜெட்ல ஆன் ரோட் மேல, அதுவும் ஜிஎஸ்டி ஆன் ரோட் மேல, ஒரு நேஷனல் ஹைவே ஆன் ரோட் மேல கிடைக்கிறது இதுவே ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிடென்சியல், அதாவது வீடுகள் எல்லாமே டெவலப் ஆகும்போது
போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலையும் சேர்த்தே பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட 80 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலுக்காகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 150 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் விட்டாலும் 80 ஏக்கர் கமர்ஷியலா விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு டவுன்ஷிப் உருவாக்கும் போது எல்லாமே உள்ள வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சைட்டுமே நீட்டா இருக்கு. இவ்வளவு கொடுக்கும் போது இன்னைக்கு நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கி போட்டீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் தாறுமாறா இருக்கும். சரிங்களா, அப்ரிசியேஷனை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதை பத்தின எந்த வித குறையுமே படாதீங்க. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ள இருக்கு. ஒரு வந்தாங்கன்னா ஒரு ரீசேலா நீங்க கொடுத்தா கூட வந்த உடனே கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் இந்த சைட் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு லேஅவுட் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா கிடைக்காது. இப்போ இன்னைக்கு சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பி கோயில் மஹிந்திரா சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அதுல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மஹிந்திரா சிட்டிக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, எல்லாமே வந்துருச்சு. மஹிந்திரா சிட்டிக்குள்ள நீங்க உள்ள போயிட்டோம்னா ஒரு ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், வீடு ஆகட்டும், பிளாட், அபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இருக்குது இல்ல. அந்த மஹிந்திரா சிட்டிக்கு அடுத்து ஒரு பெரிய டவுன்ஷிப்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க சொல்லாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராங்க. ஐடி கம்பெனிஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க, ஹாஸ்பிடல்ஸ் வருதுன்றாங்க, ஸ்கூல்ஸ் வருதுன்றாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதுவுமே வருதுன்றாங்க. இப்படி இத்தனை வரும்போது கண்டிப்பா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், growth எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இதோட ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அதிகபட்சம், நான் சொல்றது எல்லாமே அதிகபட்சம் தான். அந்த 5 இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட growth லெவலே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க வாங்குறதுக்கு பிளாட்ஸே பாத்தீங்கன்னா இங்க கிடைக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கே 70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. 30% மட்டும் தான் இருக்கு. நம்ம சொல்றது 30% அப்படின்றது நிறைய பிளாட்ஸுங்க. சின்ன பிளாட்ல 30%னா 10-20 இருக்கும். இங்க ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பிளாட் கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 300-400 பிளாட் இன்னைக்கு அவைலபிலிட்டி இருக்கு. அதுலயும் மினிமம் சைஸ்ல இருக்கு, எல்லா ஃபேசிங்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உடனே வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கிறது ஃபேஸ் 1ல நின்னுட்டு இருக்கோம். இதுலயே பாருங்க எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இது பாருங்க. ஈபி லைன் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், ஈபிலே கொடுத்துறாங்க. வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் எல்லா பிளாட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டா சைட்டை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. கார்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சைட் பார்க்கும்போது நல்ல ஒரு கிரீனரியா தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாவே அவென்யூ ட்ரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அருமையா இருக்குது. செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஓடி வந்துட்டாப்ல. என்னங்க என்ன எடுத்துட்டு இருக்கீங்க, யாரு நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லி கிளியர். அப்ப எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியை கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கும் போது ஒரு சேஃப்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வாங்கும் போது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு செங்கல்பட்டு பயங்கரமான டெவலப்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. புதுசா பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்ல ஓபன் பண்ணிடுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் நியர்பைலே வந்துரும். நீங்க ஜிஎஸ்டில இருந்து ஏறினோடனே அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்டை தாண்டவனே நம்ம சைட்டா தான் ஒரு பெரிய டவுன்ஷிப்பா இருக்க போது. இது நியர்பைல இந்த பக்கம் ஒரு பெரிய மால் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்மளுக்கு ரோஹினி தியேட்டர் பாத்தீங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் மாத்தி மாத்தி வந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல மெட்ரோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் வந்துடும். ஏன்னா இப்பதான் சிட்டிக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வரும். அதுக்கான டைம் பீரியட் ஒன்று இருக்கு இல்லையா, அது வரும்போது இந்த சைட்டும் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். அன்னைக்கு நீங்க வாங்க முடியுமா, முடியாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கு போகும்போதும் என்ன வரப்போகுது, என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது, என்னென்ன ப்ரொபோசல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல சைட்டுங்க. ஒர்க் போய்கிட்டே இருக்கு பாருங்க. பிளாக் நல்லா ஃபுல்லா பதிச்சு, அது ரோடு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 60 ஃபீட்ல ரோடு, சரிங்களா, 60 அடி ரோடு அந்த பக்கம் போட்டிருக்காங்க. சைட்டுக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் ஃபுல்லா பதிச்சு, ரோட்லயே பாத்தீங்கன்னா சிமெண்ட் பிளாக் பதிப்பாங்கல்ல, அது ஃபுல்லா பதிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். உங்க சைட்டோட என்ட்ரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி நீட்டா ஒவ்வொரு சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பார்ட்ஸும் இருக்கு, ரெசிடென்சியல் பார்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. பிடிக்கும், நீங்க புக் பண்ணுவீங்க. வாங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்ல சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை